வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற படம் பெட்டி. பெட்டிங்கிற படத்தை ஏன் போய் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் வர வேண்டிய இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருமோ அப்படின்னு நினச்சு நம்மளோட புக்கிங் ஆப்குள்ளே போனோன்னே, ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் ஆகிறப்ப ஐய்யய்யோ! படம் பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் போய் புக் பண்ணி பார்த்தது இந்த தெலுங்கு படமான பெட்டி. நம்மளுக்கு தெலுங்கு புரியாதுன்றனால தமிழ் வெர்ஷனில் தான் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ ராம் சரண் நடிச்சிருக்க இந்த பெட்டி படத்தை பார்த்தீங்கன்னா புஜ்ஜி பாபு சானா அப்படிங்கிற டைரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. ஏன் ராம் சரண் கூடயே சேர்ந்து வந்து ஒரு படமும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டரோட மீண்டும் இணைஞ்சிருக்காரு ராம் சரண். ஸோ பெட்டி இந்த படத்தில் முதல்ல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண், அதற்கப்புறம் ஜான்வி கபூர், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றும் பலர் அப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க இந்த படம் பேசிக்கலி என்ன மாதிரியான ஒரு கதைனா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. படம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒலிம்பிக் ரிசல்ட் வருது. அந்த ஒலிம்பிக் ரிசல்ட்டில் இந்தியாவோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு நாடாக இருந்தாலும், இவ்வளோ ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் ரொம்ப கம்மி மெடல்ஸ் தான் அப்பப்போ அடிப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடந்து முடிகிற ஒரு ஒலிம்பிக்கில் ரொம்ப கம்மி மெடலே வாங்கியிருக்காங்க. இதை குறித்து பார்த்திங்கன்னா அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு அமைச்சர் அந்த மீட்டிங்கை ஹெட் பண்ணுறப்போ என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய நாடு 67வது இடத்துல இருக்கும், 2 மெடலுக்காக பார்த்திங்கன்னா இவ்வளோ கோடி மக்கள், ஆல்மோஸ்ட் 200 கோடி கிட்டே இருக்கிற மக்கள் நம்ம 2 மெடலுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் கலந்துருக்குமா? இந்த விளையாட்டில் தோக்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விளையாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாடே தோக்குற மாதிரியான விஷயம். இதே லெவலில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட், அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டு, அதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கும் இராணுவத்துக்கும் ஒதுக்கிடுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி கிரவுண்ட் எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கைப்பற்றி தனியார் கம்பெனிக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு லீஸ் கூட்டுருவேன். எதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கு போய்ட்டு இவ்வளோ மல்லு கட்டிகிட்டு இருக்கணும், அதனால் ஸ்போர்ட்ஸே வேணாம், நம்ம கண்ட்ரிக்கே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு ஒரு ஆஃபீஸருக்கு, அதாவது போமன் இரானிக்கு. அவருக்கு பார்த்திங்கன்னா, நீ வரக்கூடிய அடுத்த இந்த மாதிரி ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் சரியான தேர்ந்த ஆட்களை கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி அனுப்பல, மெடலை மட்டும் வின் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், நான் சொன்னதை செஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, போமன் இரானி வெளில போயிட்டு நாட்டில் பார்க்குறாரு. எல்லாருமே பிள்ளையாக பெற்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வச்சு மெடல் அடிக்க போகிறோன்னு யோசிச்சுட்டு போக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு ஒரு இடத்துல நடக்குது. அங்கே போகிற போமன் இரானி என்ன பண்ணுறாரு, அங்கே நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷனில் அவரும் கலந்துக்கிட்டு யாரெல்லாம் அங்கே வராங்களோ தேர்வாகிறதுக்கு அவங்ககிட்டலாம் உனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் என்ன, உனக்கு பிடிச்ச பிளேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது எல்லாருமே சொல்லக்கூடியது ஒரே ஒரு பேராக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது சார், ஆனால் பிடிச்ச பிளேயர் ஒரே ஆளாக இருக்கானே சார் அப்படிங்கிற பேர் வழக்கமான கேஜிஎஃப் பில்டப்புகளோடு பார்த்திங்கன்னா எல்லாருமே உதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு பேர் பெட்டி பெட்டி பெட்டி. அது பெட்டினா என்னப்பா பெருசுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் பெருசுன்னு வச்சாங்கன்னு தெரில. எல்லாருமே பெத்தின்னு சொல்கிறாங்க. யாருப்பா இந்த பெத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வழக்கமாக அவரும் ஒரு கியூரியாசிட்டியோட கேட்க, சார் பெத்தியை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார், நீங்கள் ஒரு கல்லில் உட்காந்துருக்கீங்களே அது பேரே பெத்தி சார் அப்படிங்கிறாங்க. சரி ஏங்க இந்த கல் பேர் பெத்தி அப்படின்னா, சார் அவன் அடித்த 6 இந்த கல் மேலே பட்டோன்னே, அந்த பால் கல் மேலே பட்டோன்னே பார்த்திங்கன்னா இதுக்கு பெட்டின்னு பேர் வச்சிட்டோம். இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு 6 அடித்தா இங்கே பட்டா நையா பெரிய வச்சுமா சார், இந்த கிரவுண்ட்லேருந்து அடிக்கலை சார், அந்த கிரவுண்டு, அதுக்கும் பக்கத்தில் அந்த கிரவுண்டு, அதுக்கும் பக்கத்தில் இருக்கு பாருங்க அந்த கிரவுண்டு, 3 கிரவுண்டு தள்ளி அடித்த 6 சார் அப்படின்னா, ஆஹா எங்கே சிக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே புரிஞ்சிருச்சு என்ன மாதிரியான ஒரு படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்டேஷன் டங்கல், ஆனால் கோங்கரா சட்னி கலந்த பொங்கல் அப்படிங்கிறது போக போக பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே நம்மளுக்கு போக போக புரியுது. அதற்கப்புறம் கதையில் என்ன அன்ஃபோல்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ ராம் சரண் பார்த்திங்கன்னா ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கார். அந்த மலை அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. அங்கே ஜெகபதி பாபு ஒரு சிவப்பு துண்டை ஆட்டி ட்ரெயினை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கார். அந்த ஊருக்கு ட்ரெயின் நிற்கிறதில்ல அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அங்கே யாராவது புருஷனோட ஒய்ஃப் கர்ப்பமானாலும் அது பிரசவத்துக்கு அப்புறம் தான் அந்த செய்தி சேருது. புள்ள பிறந்தாலும் அந்த புள்ள சேரத்துக்குள்ள அதுக்கு 4 வயசு ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊரில் ட்ரெயினே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெயினை நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்களாம் என்னதான் இருந்தாலும் மலை வாழ் மக்கள் தானே, கீழே இருக்கிறது தானே, நீங்கள்லாம் தாழ்த்தப்பட்ட சாதி தானே, உங்கள் ஊருக்கு எதுக்கிட்டா நாங்கள் ட்ரெயினை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் இல்லாத பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திட்டி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நடந்தோடனே நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுறாரு, ஆஹா
இவ்வளோ நேரம் வந்து ஜான்வி கபூர் மானத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களே காட்டினாலும் நம்ம மறைச்சிட்டு அவங்களோட மானத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணோமே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஊருக்காக ஒரு புது ஐடென்டிட்டி கிடைக்கணும்னா நானே கோதாவில் இறங்கினா தான் வேலைக்கு ஆகும். அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நம்ம பெட்டி, அதாவது ராம்சமரன் பார்த்திங்கன்னா வந்து காசுக்காக போய் விளையாடுறத தன்னுடைய ஊருக்காக ஒரு ஐடென்டிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதாவில் இறங்குறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறுறோம். அதன் மூலியமாக ஒரு பெரிய பேர் எடுத்து நம்ம ஊரில் ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இறங்குறாரு. அவர் இறங்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குஸ்தி. நீங்கள் என்ன டென்னிஸ், கிரிக்கெட், ஃபுட்பால்னு வச்சிட்டிங்களா? குஸ்தி வந்து அவருக்கு வரும் பழக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு பெரிய குஸ்திவாதியாராக இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு ஒரு கேட்டோன்னே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் படத்தில், ஏய் உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னோட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஏற்கனவே நல்ல ட்ரெயின் ஆகி 2 பேர் இருப்பான், அவனை அப்போ தான் கற்றுக்க வந்திருக்க ஹீரோ வந்து அடிச்சுட்டு எனக்கு தகுதி இருக்குன்னு உன்னை நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 36 சேம்பர் ஆஃப் ஷாவலினில் நம்ம பார்த்து பழகின சீன். இந்த மாதிரி குஸ்திக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபஸ்ட்டு உடனே குஸ்தி வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. கிணத்துல போய் தண்ணி அள்ளு, அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணி இங்கே எடுத்து மேலே ஏறு, திருப்பியும் அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியோட கீழே இறங்கு, அப்புறம் அன்னிக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் மிளகா அரை, தலைகீழே நின்று எதுக்கு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து போகுது. நம்ம ஹீரோ வந்து அதுக்கப்புறம் பல தடைகளை தாண்டி ஒரு குஸ்தி வீரனாக மாறினாரா, அவர் குஸ்தி வீரனாக மாறி அவரோட ஊருக்கு எப்படி ஒரு அங்கீகாரத்தை வாங்கி தந்தார் அப்படிங்கிறது தான் படம். கேட்டால் ஒன்லைன் ரொம்ப நல்லா இருக்க மாதிரியே இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் நானும் போனேன். ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க. சரி, ஃபஸ்ட்லாம் வந்து மலையாள படம்னா இப்படி, தெலுங்கு படம்னா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி நம்மளும் பேசியிருக்கோம். ஆனால் நிறையா நல்ல படங்களை பார்த்துச்சே, தமிழ் படங்கள் சில வட்டல் வந்து பேராமீட்டர்ஸில் மிஸ் பண்ணுதே, அவங்கள பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நல்லது இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணல, ஒரு நல்ல மனசாலாம் மாறிட்டேங்க நான். அப்படியும் இந்த படத்தை போய் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லாஜிக்கும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, கிரவுண்டுக்குள்ளே பேட் எடுத்துன்னு போகிறாப்புல, வாயில் வந்து பார்த்திங்கன்னா பீடியோட வலிச்சினே போகிறாப்புல, அங்கேயே முடிஞ்சு போச்சு. அட பாவீங்களா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு எதிராகவே வந்து ஃபஸ்ட் சீன்லேருந்தே காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. அதாவது அந்த காட்சிக்கான ஸ்கோப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் வேணுன்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சூரமொக்கையாக எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஜான்வி கபூர் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி பொண்ணு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண வச்சு ஸ்ரீதேவியர்களுக்கு இருக்கிற எல்லா மானத்தையும் வாங்கிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து திருப்பதி மலையில் அவங்களே ஏறுறாங்க, சாமியெல்லாம் கும்பிட்றாங்க சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கினாலும் அவங்க எடுக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு கவர்ச்சி பதுமை அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்கள காட்டுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ தேவையில்லாத ஒரு ஹீரோயின் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. சிவராஜ்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. இன்டர்வல் வந்து ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருந்தேன், என்னங்க படம் இப்படி இருக்குன்னா, நீங்கள் வேறுங்க இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சிவராஜ்குமார் எதாவது பண்ணுவார் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ்குமார் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நபரை பார்த்தா அவரே தூங்கிட்டு இருக்காரு. அட பாவி, உன்னை நம்பி நான் இன்டர்வலுக்கு மேலேயே உட்காந்துனடான்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மானோட இசை அப்படின்னு சொல்லக்கூட முடியலங்க. நம்மால் போயிட்டு அவங்க கூட கெட்டு போயிட்டாரா, பூ கூட சேர்ந்து வந்து நாரும் மணக்க தானே செய்யும். ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் அந்த ஏதோ சிக்கிரி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரைம்ஸ் மாதிரி திருப்பியும் ரீல்ஸில் கேட்டதுனால மனசில் நிற்கிது. மற்றபடி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து பெருசாக இல்லை. ராண்டிகோட கேமராமேன் ரத்னவேல் நம்பூர்காரரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பாவம் ஏறக்கமான நல்ல மூடு தான் போயிருப்பார் போல இருக்குது. பட் படத்தை பார்த்தோன்னா மியூசிக்கும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே அவருக்கு வந்துருச்சு போல இருக்குது. செட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெலுங்கு படத்தில் சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்கே தவிர்த்து மற்றபடி இந்த படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்கவே முடியல. இருந்தாலும் என்னுடைய 200 ரூபா பாவம் இல்லையா, அதை வந்து எப்படியாவது வந்து கழிக்கணுங்கிறதுனால கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு மேலே நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் படத்துலன்னு தெரியும். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஊரோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீரோட ஒரு பெரிய ஆளாக வந்து பட முடியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் ஏன்டா ஸ்பாய்லர் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உங்களை காப்பாற்றிருக்காண்டா, ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாது, தப்பிச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு அப்படின்னு ஒரு படத்தில் டயலாக் வரும்ல, அந்த மாதிரி உங்களெல்லாம் வந்து காப்பாற்றிருக்கேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேறு ஒரு நல்ல படம் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு எந்த படம் வந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக நல்ல படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் நல்லா இருக்கும். ஸோ இந்த கொடூர மொக்க படத்துக்கு போயிட்டு பார்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும், எனக்கு ராம்சரண் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓடிடியில் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம தமிழ் படம் ஒன்று வருது, பரிமளா அண்ட் கோ, அதை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பேசுகிற மாதிரி தோணுதா, அது ஒன்றும் இல்லை, இந்த படத்தை பார்த்த எஃபெக்ட். நாளைக்கு சரியாயிருவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க.